ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் சமீபத்தில் அவரோட அக்கௌண்ட்ல வெளியிட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரான ஸ்ரீ அவர்கள் சமீபத்தில் ஆளே மாறி போயிருந்த விஷயங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்துச்சு. அவரை பற்றி வெளியாகி இருந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவரோட சோசியல் மீடியா பேஜில் வர வீடியோஸாக இருக்கட்டும், என்னப்பா நம்ம ஸ்ரீ தானா இது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காரு, ஆள் இழைச்சி போயிருக்காரு, குடிக்கு அடிமையான மாதிரி இருக்காரு, குறிப்பாக தன்னை ஒரு லேடி பாய் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நேரத்தில் எத்தனையோ ரசிகர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனையா, எதுனாலும் போய் சொல்லுங்க, தாங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம், நீங்க ஒரு நல்ல ஆக்டர், இந்த மாதிரி நீங்க போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம், கிரவுட் ஃபண்டிங் கூட பண்றோம், உங்களுக்கு நாங்க உதவ ரெடியா இருக்கோம், தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, பழைய மாதிரி நீங்க மாறுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு ஸ்ரீ சைட்லேருந்து ஒரு சில ரிப்ளை வந்துகிட்டு இருக்கு. அதில் ஸ்ரீ அவர்கள் அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் வந்து பழைய ஸ்ரீ கிடையாது, அந்த ஸ்ரீ வந்து செத்துட்டான், இதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ வந்து சுத்தமாக இதுக்கப்புறம் வரவே மாட்டான், நான் வந்து ஒரு புது ஸ்ரீ, என்னோட பாஸ்ட்டை பற்றி பேச எனக்கு விருப்பமே இல்லை, இவ்வளோ நாளாக நான் வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன், இதுதான் நான், எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ ஸ்ட்ரகிள் ஃபேஸில் இருந்திருக்கேன், பட் அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் நான், இதுதான் என்னோட சுயம், இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், தேவையில்லாமல் அந்த நடிகர் ஸ்ரீ எங்க, உங்களோட பாஸ்ட்டு அப்படி இப்படின்னு யாருமே என்கிட்ட வந்து பேசாதீங்க, அண்ட் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாரும் வராதிங்க, உங்ககிட்ட நான் எந்த ஒரு ஹெல்ப்பையும் கேட்கவே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவருக்கு வர மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்மையிலேயே ஸ்ரீ அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, அவர் இப்போ எப்படி இருக்காரு, அவர் மறுபடியும் மீண்டு வருவாரா அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே ஸ்ரீ அவர்கள் மாறி மறுபடியும் தமிழ் சினிமால நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்னு நம்மளும் கனடின் சார்பாக கேட்டுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, பிரபல மலையாள நடிகரான நசேன் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் அஜித் சாரோட பையனாக நடிக்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே சோகமாக பேசியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமீபத்தில் நான் பிரேமலுக்கு அப்புறம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குட் பேட் அக்லியில் அஜித் சாருக்கு பையனாக நடிக்கிற ரோல், எனக்கு அஜித் சாரோட படம் அப்படின்னோடனே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன், கண்டிப்பாக அந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்லாம் நான் ரெடியாக இருந்தேன். பட் கரெக்டாக அந்த நேரம் தான் ஆலப்புழா ஜம்கானா படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கேஸ்டிங் இருந்துச்சு. அண்ட் அதோட ஷூட்டிங்கும் இதோட ஷூட்டிங்கும் ஒரே டைமில் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அஜித் சாரோட பையனாக நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. எனிவே அந்த பையனும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. பிரேமலு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் கண்டிப்பாக நஸ்ரீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஆலப்புழா ஜிம்கானாவும் ஓரளவு டீசெண்டான வெற்றியை பெற்றிருக்கு. ஒருவேளை ஜிபியும் மரண மாசு இதெல்லாம் இல்லாமல் தனியாக வந்திருந்தா இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குமோ என்னவோ. நீங்கள் கடைசியாக அந்த படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.